வாயை மூடிட்டு இருங்கம்மா கொஞ்ச நேரம். ஏம்மா அமைதியா இருங்கம்மா. வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தை எல்லா வீட்லயும் சொல்வதை இப்பெல்லாம் கவனிக்கிறீங்களா? வயசானா அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏன் அம்மாவுக்கு இப்பதான் வயசாகுதா? நீ பிறக்கும் போதே அவங்களுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சுல. ஏன் இப்ப உனக்கு வயசாகுதுன்னு தெரியுது தெரியுமா? இனிமே அவங்களால பிரயோஜனம் இல்லை. எப்ப அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்ப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வயசானா கொஞ்சம் அமைதியா இருங்களேன், சத்தம் இல்லாம இருக்க மாட்டீங்களா? ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க? ஏன் இனிமே இவங்களால இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை? நீங்க தமிழ்ல காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல, காங்க சாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும்ல, அந்த எழுத்துக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா? சங்கு, இங்கு, மங்கு, அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும். அங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற ஞாங்க அப்படிலாம் இருக்குல்ல, அதை எங்கேயாவது பயன்படுத்தி நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்படி வார்த்தையே கிடையாது. ஆனால்